ஸ்டுடியோ கிரீன் பிலிம்ஸ் ஞானவேல்ராஜா தயாரிப்பில் சூர்யா நடிக்கும் கங்குவா நவம்பர் 14 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Character first அந்த கதைக்கு தேவையா அப்படின்னு பார்ப்பேன். லைக் my perception. I'm not going to judge the director's view. கார்த்திக் நரேன் எல்லாத்துக்குமே கார்த்திக் நரேன். அண்ட் நான் வேற ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தேன், அந்த டைம்ல வந்து பெரிய ஹீரோக்கள் படமும் கமர்ஷியல் படங்கள் மட்டுமே வந்து சஸ்டெயின் ஆயிட்டு இருந்த ஒரு இடத்துல சின்ன ஏஜ் ஒரு பையன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரை கொடுத்து அதை ஹிட்டும் ஆக்குனது வந்து he is the pioneer of that இந்த தமிழில் வந்துட்டு. உடன் இப்போ நான் ஷூட் பண்ணும்போது and when I watched the movie it was people I mean எல்லாருக்கும் படம் பார்த்துட்டு என் மேலே அவ்வளோ வெறியாக இருந்தாங்க. நான் போனுங்களா எழுதலாம் இருக்கேன் அப்படின்ட்டு அந்த ஒரு சக்ஸஸ் படம் பார்க்கும்போதே அவனை வெட்டுறாங்க பின்னாடி இருந்து கத்துறாங்க. சரி ஓகே அது நம்ம ஒரு சக்ஸஸ் தானே நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னன்னா சரி ஒரு படம் வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு வெறியில் வந்து நம்ம ஒரு இது வந்து பண்ணுறோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நம்ம எல்லா படமே வந்து போய் மக்கள்கிட்ட சேரணும் சக்ஸஸ் ஆகணும் தான் பண்ணுறோம். பட் என்னன்னா இஃப் வி கீப் தட் அலோன் as a parameter I think அங்கேயே வந்து நிறையா வில் ஹேவ் டு கைண்ட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ட் ourselves. ஏன் உங்களோட படத்தில் எல்லா லீட்ஸும் கொஞ்சம் கிளாஸியாகவே இருக்காங்க? லைக் இல்லைங்க என்னன்னா அந்த வேர்ல்டுக்கு வந்து நம்ம என்ன டிமாண்ட் பண்ணுதோ அப்படி தான் நம்ம வந்து ஆக்டர்ஸை வந்து போர்ட்ரே பண்ண முடியும். அண்ட் இது வரைக்கும் பண்ண ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே அதை ப்ராபப்ளி அந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி கம்யூனிகேட் ஆகிருக்கலாம். பட் இஃப் த ஸ்கிரிப்ட் டிமாண்ட்ஸ் அப்படின்னா வில் ஹேவ் டு கோ தி அதர் வே. ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நக்கீரன் ஸ்டுடியோஸ். நான் ராம்குமார். இன்னைக்கான கான்வர்சேஷன் நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க நிரங்கல் 3 படத்தினுடைய காஸ்ட் அண்ட் டீம். வணக்கம். டைரக்டர் கார்த்திக் சார். ஐ திங்க் இட்ஸ் மீன் லைக் மோர் தென் ஒரு நீங்கள் சினிமாவுக்கு வந்ததுலேருந்து உங்களை மீட் பண்ணணும். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் அ 1-to-1 இன்டர்வியூ. அபிராமி மேம் கேட்ட மாதிரி மேக் 1-to-1 இன்டர்வியூ அப்படிங்கிறது ரொம்ப ஆசை. ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூ. தேங்க்யூ. உங்களோட ஸ்கிரிப்ட் அண்ட் ஸ்க்ரீன் பிளேக்கு ஸ்பெஷலி டீகோட்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுவோம் அந்தளவுக்கு. ஸோ நிரங்கல் 3 3 stories 3 shades 1 trip a day. சில படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போது இது இந்த ஜானர் அரல்ஸ் லைக் இந்த ஸ்டோரி இப்படி இருக்க போது நம்மளே ஒரு அசம்ஷன் வரலாம்ல. பட் கம் டு நிரங்கல் 3ஓட ட்ரைலர் பார்க்கும்போது அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே இருந்தாலும் வச்சுருக்காரு அப்படிங்கிறது தான் தோணுது. இது எப்படி நம்ம இதில் என்ன இருக்கும், எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க, என்ன கதை சொல்கிறாங்க, யார் இந்த 3 பேர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்களே சொல்லுங்கள் எப்படி இருக்க போது, எவ்வளோ என்கேஜிங்காக இருக்க போகுது? இல்லை சார், ஃபில்மாக வந்து திஸ் ஃபில்ம் வில் டெஃபினெட்லி பி என்கேஜிங் அண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் தி ஆடியன்ஸ். அண்ட் ரிகார்டிங் த ட்ரெய்லர் என்னென்னா that was the first content that we put out of the film. ஏன்னா பொதுவாக வந்து நம்ம எந்த ஒரு படம் முடித்தாலுமே அதோட ஃபஸ்ட் அந்த ஒரு எக்ஸ்போஷர் டு தி ஆடியன்ஸ் வந்து இட் வில் பி த்ரூ த போஸ்டர்ஸ் அண்ட் த ட்ரெய்லர். ஸோ ட்ரெய்லர்லேயே நம்ம ரொம்பவும் ரிவீல் பண்ணக்கூடாது, பட் அட் த சேம் டைம் இட் ஷுட் ஸ்டிக் க்ளோஸ் டு த வேர்ல்ட் ஆஃப் த ஃபில்ம் அப்படின்னு சொல்லி பண்ணது. யா, ஸோ தட் இஸ் வே அதுக்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து நாங்கள் பண்ணது ரீசனாக தான். ஓகே. ஸோ இது நிரங்கல் 3 ஸ்பெஷலி என்ன மாதிரியான ஜானரில் இருக்க போகுது, என்ன விஷயங்களோட கனெக்ட் ஆக போகுது ஆடியன்ஸோட? கனெக்ட் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஒரு ஜானர் அப்படின்னு சொல்லி நம்ம சுருக்கிறதுக்கு பதிலாக இட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் இன் த ஃபிலிம். லைக் ஆடியன்ஸ் தட் பி ஏபிள் டு கனெக்ட் வித் அட்லீஸ்ட் 1 or 2 கேரக்டர்ஸ் ஃபார் எவ்ரிபடி. ஏன்னா சில படம் பார்க்குறப்போ எல்லா கேரக்டர்ஸுமே வந்து கொஞ்சம் ஏலியனேட்டிங்காக இருக்கலாம், இல்லை கம்ப்ளீட்லி இட் வில் பி ஆஃப் தி மார்க் ஃபார் தி ஆடியன்ஸ். பட் வித் திஸ் ஒன் ஐ திங்க் தில் பி ஏபிள் டு கனெக்ட் வித். இப்போ ஒரு டிரெக்டருக்குமே ஒரு ஸ்டோரி டெல்லிங் ப்ராசஸ் ஒன்று இருக்கும், அவங்களோட மூவி மேக்கிங் ஒரு ஸ்டைல் இருக்குது. இப்போது எனக்கு ஸ்பெஷலி உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த ஸ்க்ரீன் பிளே தான். அதை எப்படிலாம் அந்த ஸ்டோரி டெல்லிங்கை வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆடியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கணுமோ அதை பண்ணுவீங்க. இப்போ ஒரு ஸ்டோரி நீங்கள் ஃபைனல் பண்ணதுக்கப்புறமா அதுக்கான அந்த ஸ்க்ரீன் பிளேவை எப்படி அதை ப்ராசஸ் பண்ணுவீங்க, எவ்வளோ நாள் எடுத்துக்கும், எவ்வளோ டைம் அதை வந்து திரும்ப அந்த சேஞ்சஸ் கொண்டு வருவீங்க? ரிகார்டிங் டு த ஸ்க்ரீன் பிளே ப்ராசஸ் வந்து என்னென்னா யூஸ்வலி ஐ ஃபினிஷ் த ஸ்டோரி ஃபர்ஸ்ட் அஸ் இன் வேர் த ஃபிலிம் ஸ்டார்ட்ஸ் அண்ட் தென் வேர் இட் எண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் அந்த எண்டிங் பாயிண்ட் வந்து நமக்கு கிளியராக ஆயிடுச்சு அப்படின்னா ஆஃப்டர் தட் ஐ செட் ஆன் த ஸ்க்ரீன் பிளே. அண்ட் ஸ்க்ரீன் பிளே வந்து இட் இஸ் பேசிக்லி அ கான்வர்சேஷன் தட் இஸ் ஹேப்பனிங் பிட்வீன் த டேரக்டர் அண்ட் தி ஆடியன்ஸ். So the medium of cinema where it is a communication between the director and the audience among there. So that communication takes place through the screenplay actually. So nama vandu first I make sure that I really respect the audience because audience they have like completely evolved to a different phase now. So avangalukku vandu fresh ah edachum onu kudukanum. At the same time as a maker ah vandu enakkum and the process vandu I should also be very like hooked onto it and that should be a challenge for me. ஸோ அப்படி யோசிச்சு பண்ணுறது. ஓகே. ஆடியன்ஸ் எவால்வ் இன் அ டிஃப்ரெண்ட் ஃபேஸ், அதை வந்து நம்ம நிறையா பேசலாம். அதுக்கு முன்னாடி அப்படியே காஸ்ட்டுக்கு வருவோம். அபிராமி மேம், துஷாந்த் ப்ரோ 2 பேர்த்துக்குமே விஷஸ். ஆக்சுவலி கருடன் பார்த்தோம், ஜமா பார்த்தோம். 2 பேருமே ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் பிளேலேயே தான் எப்போவுமே ரொம்ப ப்ளே பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஜஸ்ட் வாண்ட் டு உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். எப்போவுமே ஒரு டிரெக்டர் இல்லை ஒரு நரேஷன் கேட்கும்போது ஒரு கேரக்டருக்கான ப்ரியாரிட்டியாக நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் என்னவாக இருக்கும்? கேரக்டர் ஃபர்ஸ்ட் அந்த கதைக்கு தேவையா அப்படின்னு பார்ப்பேன். லைக் மை பெர்ஸ்பெக்ஷன், ஜட்ஜ் த டைரக்டர்ஸ் வியூ. அந்த ரோல் நான் பண்ணால் ஜஸ்டிஃபை ஆகுமா, இது நான் முன்னாடி பண்ண கதாபாத்திரமா இருக்கா,
வில் இட் பி இன் த சேம் டெம்ப்ளேட் அதெல்லாம் கொஞ்சம் யோசிப்பேன். அதை பார்த்துட்டு எனக்கு எனக்கு எப்பவுமே வந்து மைண்டில் பண்ணால் லீடாக தான் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு கோட்பாடு நான் வச்சுக்க விரும்பல. லைக் ஐ வாண்ட் டு பி ஈவன் இஃப் இட்ஸ் ஜஸ்ட் a 2 minute ஆஃப் ரோல் இட் ஷுட் ஹேவ் அன் இம்பாக்ட் ஆன் த ஸ்கிரிப்ட் இஸ் வாட் ஐ ஃபீல் அண்ட் இட் ஷுட் சேலஞ்ச் மீ ஆஸ் அன் ஆக்டர். அந்த டைம்லைன்லாம் நமக்கு அவசியம் கிடையாது. வேணாம் அதை வச்சுட்டு என்ன பண்ணுறது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் தட். பட் அந்த அந்த 5 to 10 minutes ஒரு ஸ்க்ரீன் பேஸ் இருந்தாலும் அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கா இல்லை நான் ஒரு ஆக்டராக என்ன பண்ண முடியும் அப்படின்னு மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ அது எல்லாமே டிக் ஆகிடுச்சுன்னா I'll be very happy. ஓகே, நிறங்கள் மூன்றில் நீங்கள் டிக் பண்ண ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி செக்லிஸ்ட் என்னவா இருந்தது? கார்த்திக் நரேன் கார்த்திக் நரேன் கார்த்திக் நரேன். எல்லாத்துக்குமே கார்த்திக் நரேன் தான். Yes, நான் லைக் அஃப்கோர்ஸ் இவர் ரொம்ப யங்காக வந்தார்ல. ஆமாம், 23 22 குமரகுருலேருந்து வரும்போது 22ல் இல்லை குமரகுருலேருந்து வரப்போ வாஸ் 20 ஆக்சுவலி 20. ஓகே. ஸோ அந்த டைம் வந்து யாருமே அதை யோசிச்சு கூட பார்க்கல. எங்கள் அப்பாவே சொன்னது ரொம்ப சின்ன பையன் தான், உன் வயசை விட இப்போ கொஞ்சம் தான் அதிகம் அவர் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ஐ வாஸ் லைக் குவைட் ஷாக் பிகாஸ் இட்ஸ் நாட் ஈஸி. இல்லை நம்ம எவ்வளோ ஈஸியாக ஜட்ஜ் பண்ணுவோம், ஏஜ் இருந்தால் தான் மெச்சூரிட்டி இருக்கும், அதெல்லாம் பிரேக் பண்ணி ஹி கேவ் அ மூவி. ஸோ அப்போலேருந்தே வந்து திஸ் நேம் ஹேஸ் ஐ ஹேட் அ ஹுக் ஆன் திஸ் நேம் கார்த்திக். லேபிளாகவே இருக்குல்ல கார்த்திக் நரேன் ஃபிலிம்ஸுங்கிறது. அண்ட் நான் வேற ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன், அந்த டைமில் வந்து பெரிய ஹீரோக்கள் படமும் கமர்ஷியல் படங்கள் மட்டுமே வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருந்த ஒரு இடத்துல சின்ன ஏஜ் ஒரு பையன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரை கொடுத்து அதை ஹிட்டும் ஆக்குனது வந்து ஹீ இஸ் த பைனியர் ஆஃப் தட் இந்த தமிழில் வந்துட்டு. ஸோ இவர்கிட்ட இருந்து கால் வரும்போது லைக் ஐ வாஸ் லைக் ஓகே ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு ஒர்க் வித் யூ, நெக்ஸ்ட் கம்ஸ் த கேரக்டர்ன்னு இருந்தேன். லக்கிலி இட் வாஸ் அ வெரி குட் கேரக்டர் தட் ஐ வாண்டட் டு டூ. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஓகே, துஷன் ப்ரோ, இப்போ ரீசெண்டாக நாங்கள் வந்து அப்பாவை பார்த்தோம், ஜேபி சார். நிறைய விஷயங்கள் வி ஹேட் அ சான்ஸ் டு டாக் அபவுட் பர்சனல் லைஃப் அண்ட் சினிமா அது எல்லாமே. இப்போ அப்பா வந்து எவ்வளோ சினிமாவை லவ் பண்ணுறாரு, கன்சியூம் பண்ணிக்கிறாரு. இப்போ நீங்கள் என்னெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறீங்கிறது பேசணும். லக்கிலி இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் வீக் எங்களோட ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரியாரிட்டி செக்லிஸ்ட் என்னவாக இருக்கும் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி? ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த கேரக்டர். பிகாஸ் ஃபர்ஸ்ட் படமே நம்ம பண்ணும்போது ஒரு ரியலி இம்பார்ட்டன்ட் லீட் த டைட்டில் கேரக்டரே நான் பண்ணிட்டேன் ஈசனில். ஸோ அதுக்கப்புறம் பண்ணோம்னா நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் வந்தது. பட் இட் வாஸ் ஆல் ஹீரோனோட தம்பி இல்லை ஹீரோட தம்பி மாதிரி இருந்துச்சு. ஸோ சூஸ் பண்ண வேண்டாம், டைம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஐ வெண்ட் இன் டு மை I haven't studied, got my degree, finished all my work in that side and then I got back into the industry. பட் அதுக்குள்ளே யாருக்கும் ஞாபகம் இல்லை. ஈசனுக்கு அப்புறம் ரொம்ப பெரிய கேப் அது. அண்ட் ஃபைனலி கருடன் கேம் மீ ஒன் ஸ்கோப். அண்ட் கருடன் நான் கேட்கும்போதும் ஃபஸ்ட்டு கேரக்டர் மட்டும் தான் நான் கேட்டேன். இட் சீம்ட் இம்பார்ட்டண்ட். அவர் வந்து நீங்கள் பண்ணுற விஷயனால தான் அந்த படமே ரிவால்வ் ஆகும்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ நான் ஷூட் பண்ணும்போது அண்ட் when I watched the movie it was people எல்லாருக்கும் படம் பார்த்துட்டு என் மேலே அவ்வளோ வெறியாக இருந்தாங்க. நான் போனுங்களா எழுதலாம் இருக்கேன் அப்படின்ட்டு அந்த ஒரு சக்ஸஸ் ஃபார் மீ. படம் பார்க்கும்போதே அவனை வெட்டுறாங்க, பின்னாடி இருந்து கத்துறாங்க. சரி ஓகே, அது நம்ம ஒரு சக்ஸஸ் தானே, நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஐ டுக் தட் as a good thing. Again when நிரங்கல் மூன்று came up, கேரக்டர் தான் he sent the whole script. பட் நான் ஃபஸ்ட்டு நான் கேரக்டர் மட்டும் நான் படிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கேரக்டர் படிச்சுட்டு he said ஸ்கூல் பையன் will you pull it off? ஐயோ ஸ்கூல் கேரக்டரா, சரி ஓகே how long do we have to go to shoot? 1.5 months இருக்குது ப்ரோ, அதுக்குள்ளே இப்படியா உடம்பு குறைச்சிடலாம். சரி ஓகே, I took 1.5 months, put in the hard work, ஒரு 6-7 kilos ரெடியூஸ் பண்ணி போய் செட்டில் அந்த யூனிஃபார்ம் போட்டு நின்னா அவங்க ஹாப்பி. அவரோட ப்ரியாரிட்டி டிக் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். ஓகே ஓகே, யூ ஆர் ஸ்கூல் ஸ்டூடண்ட். ஸோ மெயின்லி இட்ஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த கேரக்டர் தட் ஐ லுக் இன்டு, நாட் ஹீரோ, நாட் வில்லன். அந்த பர்டிகுலர் கேரக்டருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். நான் இப்போது இந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது அந்த கேரக்டர் இன்னும் ஆடியன்ஸோட மண்டல ஓடுதுன்னா தென் ஐ எம் வெரி ஹாப்பி வித் வாட் ஐம் டூயிங். ஓகே, தட்ஸ் கூல். அண்ட் பேக் டு கார்த்திக் சார். சார் லைக் மேம் சொன்ன மாதிரி தான், தட் வாஸ் த டைம் லைக் ஒரு யங் ஏஜ் பாய், லைக் அந்த நம்பர்ஸ் எல்லாம் விட்டுட்டு அவரால் இவ்வளோ பெரிய ஒரு ஃபிலிமை புல் பண்ணி ஆடியன்ஸ் இவ்வளோ எல்லாருமே எல்லா டிரெக்டர்ஸுமே யோசிச்சது இப்படி ஒரு கதையை பண்ண முடியுமா அப்படின்னு தான். வெரி யங் ஏஜ், வெரி பிக் சக்ஸஸ். சினிமா இஸ் ஆல்வேஸ் அன்சர்டனிட்டி. அப்படிங்கும்போது வித்தின் அந்த அந்த சினிமாக்கோட லாங்குவேஜ் கூடயே வரும் அன்சர்டனிட்டி, மூவிஸ்க்கான டிலீஸ், நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்களாக வருது இல்லை. அப்போ மூவி மேக்கிங்கோடு சேர்ந்து இதெல்லாமே கற்றுக்க வேண்டியதாக இருக்குல்ல, சினிமாக்கான அந்த ஓன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது. இதெல்லாம் எப்படி உங்களை ஷேப் அப் பண்ணுச்சு வித் இந்த இயர்ஸில்? ஐ திங்க் இன் ஆல் த ஈவெண்ட்ஸ் விச் லெட் அப் டு லைக் நிரங்கல் மூன்று வந்து இட் வாஸ் வெரி டைவர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, இஃப் யூ லுக் பேக் அட் மை கரியர்ஸ் வந்து இனிஷியலி ஐ ஹேட் அ ஃபில்ம் விச் லைக் ஒர்க் வெரி வெல், and then I have a film with that didn't release, and then I have films which didn't really connect with the audience. So all these things, I think it
ஒன்று என்னன்னா வந்து சரி நம்ம சினிமா வந்து எவ்வளோ லவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து திருப்பி ரீஇன்ட்ரடியூஸ்ட் டு மீ. அண்ட் தென் அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து ஒரு we learn something out of all the unpleasant experiences that happens in our life, and all the failures also, it kind of I think gave me a sense of, I think now I'm immune to all that. இப்போ என்னன்னா முன்னாடி வந்து நம்ம ஜஸ்ட் வித் தட் அந்த ஒரு D16 சக்ஸஸ் வச்சுட்டு நம்ம ஓகே வாட் இஃப் திஸ் நெக்ஸ்ட் வந்து இட் டசன்ட் ஒர்க், அந்த ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா வந்து என்ன பண்ணுறதுங்கிற அந்த பயம் வந்து இருந்துச்சு. ஸோ நவ் லுக்கிங் பேக் ஐ ரியலைஸ் தட் தட் ஃபியர் இஸ் ஆக்சுவலி ஹோல்டிங் பேக் அ கிரியேட்டர் பேசிக்லி. இப்போ என்னன்னா சரி ஒரு படம் வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு வெறியில் வந்து நம்ம ஒரு இது வந்து பண்ணுறோம் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நம்ம எல்லா படமே வந்து போய் மக்கள்கிட்ட சேரணும், சக்ஸஸ் ஆகணும் தான் பண்ணுறோம். பட் என்னன்னா இஃப் வி கீப் தட் அலோன் ஆஸ் அ பேராமீட்டர், ஐ திங்க் அங்கேயே வந்து நிறையா வில் ஹேவ் டு கைண்ட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ட் ஆர் செல்ஃப். இப்போ அதில் ஏதாவது பாலிசிஸ் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதாக இருந்துச்சா? லைக் நீங்கள் பார்த்து இந்த சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் இதிலெல்லாம் தாண்டி உங்களுக்குன்னு இந்த ஏர்லியர் ஸ்டேஜில் உங்களுக்குன்னு ஒரு விஷன் இருக்குல்ல சினிமாவை பார்க்குறதுல. ஆஃப்டர் நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா கன்சியூம் பண்ணக்கூடிய ஆடியன்ஸோட மென்டாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பாலிசிஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சா டிரெக்டராக இந்த இண்டஸ்ட்ரிக்காக? இல்லை என்னன்னா வந்து இப்போ நம்ம ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னா we have control over that till we make the film. Once the film hits the theaters அப்படின்னா what happens with the film வந்து nobody has any control. அது வந்து ஆடியன்ஸ் பார்த்துட்டு எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னு. சில டைம்ஸ் வந்து அந்த ஜட்மெண்ட் நமக்கு முன்னாடியே வந்து இருக்கும், சரி இது இந்த மாதிரி வந்து போய் கனெக்ட் ஆகும் ஆடியன்ஸ்க்கு அப்படின்னு. பட் சில டைம் இட் மிஸ்ஃபயர். ஸோ அது ஐ திங்க் இட்ஸ் பார்ட் ஆஃப் த ஜாப். ஓகே, பேக் டு நிறங்கள் மூன்று. அதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆடியன்ஸருடைய விஷயங்கள் அப்படிங்கிறது they have a chances to consume more content through cinema, through OTT, other language அப்படிங்கும்போது ஆர்டிஸ்ட்டுக்குமே சரி டிரெக்டருக்குமே சரி ஒரு கண்டென்ட்டையோ ஒரு கேரக்டரையோ போய் சேர்க்கறதுக்குள்ளே இது வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிருக்கக்கூடாது. மக்களுமே வந்து ஒரு புதுமையான விஷயத்தை தான் எதிர்பார்க்குறாங்க. சம்திங் ஏதோ ஒன்று நியூ. நான் ஒரு 120 ரூபா கொடுத்து வந்து 2.5 மணி நேரம் பார்க்குறேன் அப்படிங்கும்போது இது எவ்வளோ டஃப்பாக இருக்குது. அதெல்லாம் தாண்டி நிறங்கள் மூன்று மாதிரியான ஒரு கதையை எப்படி டிசைன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு? இல்லை, ரிகார்டிங் நிறங்கள் மூன்று வந்து இட் கேம் ஃப்ரம் அ வெரி மார்டின் ஸ்கார்செஸியோட ஒரு ஃபேவரட் கோட் வந்து இருக்கும், த மோஸ்ட் பர்சனல் இஸ் த மோஸ்ட் கிரியேட்டிவ் அப்படின்ட்டு. ஸோ ரிகார்டிங் திஸ் ஃபில்ம் ஐ திங்க் திஸ் இஸ் த மோஸ்ட், அதாவது பர்சனல் கனெக்ட் ஃபார் மீ ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர் வந்து இருக்கக்கூடியது. லைக் அன்லைக் தி அதர் ஃபில்ம்ஸ் தட் ஐவ் டன் பிஃபோர் விச் இஸ் மோஸ்ட்லி பேஸ்ட் ஆன் கம்ப்ளீட்லி இமேஜினரி சினாரியோஸ், இமேஜினரி கேரக்டர்ஸ் அந்த மாதிரி வந்து இருக்கும். பட் இன் திஸ் ஒன் ஐ ஹேட் லைக் மச் மோர் ஆஃப் அன் ஒரு எமோஷனல் கனெக்ட். So என்னன்னா once you start going through, traveling through that path where you go like, okay, whatever happens in my life, and it's not necessary that it might have happened in somebody else's life. So if you just look back at your own life now, that will be the fresh content for you. அது வந்து it will be completely fresh. Yeah, so I think that is where it started. Your own content too. Yeah. ஸோ நீங்கள் நான் கேட்ட மாதிரி தான், ஏன்னா நிறைய கண்டென்ட் நாங்கள் கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு ஆடியன்ஸாக நாங்கள் 2.5 மணி நேரம் படம் பார்க்குறோம். அப்போது எப்படியாவது இந்த கேரக்டர்ஸை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் ஒரு நியூ வேல போய் சேர்க்கணுங்கிறதா எல்லாரோட விஷனாகவே இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், அப்போ அந்த நிறங்கள் மூன்றோட அந்த கேரக்டர் அப்படிங்கிறது ப்ளே பண்ணுறதுக்கு எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்துச்சு? வாட் இஸ் நியூ திங் அந்த கேரக்டரில்? I cannot இல்லை எனக்கு தெரியும், அது டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. பட் சம்திங் ஏதோ ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல டு ப்ளே. அந்த கேரக்டர் ஃபேஸ் பண்ணுற சிச்சுவேஷனே வந்து கொஞ்சம் இட் பிளேஸ்ட் இன் அ வெரி ஸ்ட்ரேஞ்ச் வேவா? மேபி I'm not able to like say much about it. ஏன்னா அந்த எமோஷனை நான் இப்போ சொல்லிட்டா கூட ஐ திங்க் இட் வில் பிகம் ஒரு மாதிரி ஒரு ஜட்மெண்ட் வந்துடும். ஸோ லெட்ஸ் நாட் டாக் அபவுட் தட். பட் அவன் கேரக்டரோட ரைட்டிங்கே ரொம்ப நல்லா இருக்கும். லைக் இது ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி தான். இங்கே இருக்கிற எல்லா கேரக்டர்ஸ் படமே வந்து இட்ஸ் மோர் ஆஃப் லைக் அந்த ஆர்க்ல படமும் அப்படிதான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படிதான் இருக்கும். ஸோ இவ பார்வதி இந்த கேரக்டருமே அப்படிதான். இவ ஏதோ ஒன்று பண்ணுவா, தட் வில் கிரியேட் லாட் ஆஃப் ரிப்பிள்ஸ் அரவுண்ட் த அதர் கேரக்டர்ஸ் மாதிரி போகும். ஸோ இட் இன் இட் செல்ஃப் வாஸ் டிஃப்ரெண்ட். மேபி post the release we can talk about more on the layers of her character. அப்போ ப்ராமிஸ் பண்ணுங்க, இன்டர்வியூ படம் முடிச்சு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஆஃப்டர் 23 நீங்க நானே இழுத்துட்டு வந்து விட்டுறேன். நீங்க சொல்லுங்க, லைக் சம்திங் bring new to table அப்படிங்கிறது எல்லா விஷயமா இருக்குல்ல. Me as a performer in this film there was nothing very new except for the emotional part, because அவர் ஃபர்ஸ்ட் சொன்னதே இந்த கேரக்டர் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டடான ஒரு ஸ்கூல் பையன், அமைதியான ஒரு பையன். சரி நானும் அப்படிதான். சரி ஓகே, அதான் ஃபஸ்ட்டு அவனும் சொன்னான், you're an introvert, yes you look like an introvert, you seem like an introvert, I think this character will do very well for you. சரி ஓகே அப்படியே போயிடலாம். ஸோ when I read the whole script, every time I get into a narration or if I'm reading a script, audience point of viewவில் தான் அதை நான் படிக்கிறேன், இல்லை நான் அதை நரேஷன் கேட்டுட்ருக்கேன். So if I feel like okay in the first 10 minutes I'm intrigued என்ன நடக்க போகுதுன்னா, then I'm hooked. The same way the audience is going to get hooked. The first 10 minutes is major in a thriller, especially if you get your audience hooked in the first 10 minutes, you're there in for a game, and you're a success already. For me, that first 10 minutes when I read the whole script,
இட் ஒர்க் ஃபார் மீ. அதனால said okay let's do this. And he also said bro ஒரு மீட்டரு அதுக்கு மேலே போகாதீங்க கீழே போகாதீங்க அதுலேயே அது மீட்டர். அது அங்கே வருவோம். அந்த மீட்டர்னு சொல்கிறாங்களே டிரெக்டர்ஸ், அது உடனே உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியுமா? பிகாஸ் த மீட்டர் இஸ் வேரி ஃப்ரம் டிரெக்டர் டு டிரெக்டர் இல்லை. சம் பீப்புள் எக்ஸ்பெக்டிங் டூ மச், சம் பீப்புள் இதெல்லாம் வேணாம் இவ்வளோ அப்படின்னு. கார்த்திகோட மீட்டர் என்னவா ஏன்னா இருந்துச்சு? ஒரே வேவ்லென்த்ல இருந்தோம். ஓ அப்படியா? ஓகே ஓகே வாட் யூ வாண்டட் அதில் ஓகே ஃபைன் புரியுது இது இதுலேயே நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் யூ இட் வாசன்ட் லைக் ஆக்டர் டைரக்டர், இட் வாஸ் லைக் brothers working together and making a film. It's such a great opportunity to work with all of them actually. ஏன் உங்களோட படத்தில் எல்லா லீட்ஸும் கொஞ்சம் கிளாஸியாகவே இருக்காங்க? லைக் ஃப்ரம் த பிகினிங் ரகுமான் சார், அரவிந்த் சுவாமி சார், லைக் இங்கே சரத் சார், எல்லாருமே தேர் லுக்கிங் லைக் வெரி கிளாஸி. ஆர் லைக் உங்கள் படத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த கேரக்டருக்காக தே சேஞ்ச் லைக் அ கிளாஸி? இல்லைங்க, என்னன்னா அந்த வேர்ல்டுக்கு வந்து நம்ம என்ன டிமாண்ட் பண்ணுதோ அப்படி தான் நம்ம வந்து ஆக்டர்ஸை வந்து போர்ட்ரே பண்ண முடியும். அண்ட் இது வரைக்கும் பண்ண ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே அதை ப்ராபப்ளி அந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி கம்யூனிகேட் ஆகிருக்கலாம். பட் இஃப் த ஸ்கிரிப்ட் டிமாண்ட்ஸ் அப்படின்னா வில் ஹேவ் டு கோ தி அதர் வே. அந்த கேரக்டர்ஸ் ஓகே. அண்ட் அதர் கேரக்டர்ஸ் நம்ம நிறைய கேரக்டர்ஸ் பேசும்போது எனக்கு ஸ்பெஷலி சின்னிஜெயன் சார், சந்தான பாரதி சார், சரத்குமார் சார், ரஹ்மான் சார், இப்போ அவங்க 4 பேரில் அதுக்கப்புறம் அதர்வா இருக்கிறோம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சதே உங்களோட அந்த கேரக்டர் சாய்ஸஸ் தான். ஃபஸ்ட்டு நான் வந்து நீங்கள் ஒரு இப்போது அம்மு அபிராமி இதுக்கு ஃபைனல் பண்ணலாம், துஷாந்தை ஃபைனல் பண்ணலாம், இவங்கெல்லாம் ஃபைனல் பண்ணலான்னா உங்களுக்கு என்ன கன்வின்சிங்காக இருக்கணும் இவங்க அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட என்டையர் கேஸ்ட், நாட் ஜஸ்ட் அதர்வா பிரதர், ராமான் சார், சரத் சாரை தாண்டி இந்த படத்தோட என்டையர் கேஸ்ட் வந்து நாங்கள் யார் மைண்டில் ஃபஸ்ட்டு வச்சுருந்தோமோ அவங்களே தான் வந்து தி கேம் ஆன் போர்ட். எனக்கு என்னன்னா வைல் casting a particular part, especially with நிரங்கல் மூன்று வந்து I didn't have any cast in mind while writing at all. இது என்னன்னா ஸ்கிரிப்டாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம், ஏன்னா ஸ்கிரிப்ட் அந்த ஃபில்ம் மேக்கிங்கிற ப்ராசஸே வந்து இட் கோஸ் ஃப்ரம் ஸ்கிரிப்டிங் அண்ட் தென் இட் கோஸ் இன் டு casting அண்ட் தென் கம்ஸ் த ப்ரொடக்ஷன் பார்ட் இல்லையா. ஸோ வந்து நம்ம அது ஸ்கிரிப்டை எழுதுறப்போ யாராச்சும் மைண்டில் இருந்தால் அங்கேயே வந்து நம்ம நிறையா சேஞ்சஸ் வந்து பண்ணுற மாதிரி அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி. ஆமாம், அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி வந்து ஓகே இவங்களால இது ஆமாம் கேரக்டர் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ தட்ஸ் வை வித் திஸ் ஃபில்ம் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் என்னன்னா அது ஸ்டீரியோ டைப் காஸ்டிங்காகவும் இருக்கக்கூடாது. பிகாஸ் திஸ் கேரக்டர் வந்து இஃப் இட் டிமாண்ட் சம்திங் ஃப்ரெஷ் அப்படின்னா வந்து வில் ஹேவ் டு கோ ஃபார் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபேஸ் வந்து இருந்தால் நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷான ஆசன் ஃபார் தி ஆக்டர் ஆல்சோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர். அவங்க அது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு அது ஓகேவா, இல்லை சம்திங் அது அவங்களுக்கு அது ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக? இல்லை, ஆக்சுவலாக அவங்களுக்கானதும் கொஞ்சம் ஒரு ஃப்ரெஷ் அண்ட் சேலஞ்சிங்காக இருந்தால் தான் இட் வில் ஒர்க். ஆமாம், ஃபார் போத் தெம் as an actor and then for me as a director also I think that will only work. ஓகே. ஏன்னா நீங்கள் பிகினிங்லேருந்து எல்லாருமே உங்களோட சீனியர்ஸ் தான். தேர் லைக் ரஹ்மான் சார், அரவிந்த் சுவாமி சார், சந்தான பாரதி சார், அவர் வந்து இஸ் நாட் கன்வின்ஸ் ஈஸியாக இல்லாம். பட் அவர்லாம் சின்னிஜெயன் சார் மறுபடியும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்கும்போது அந்த ஒரு மீட்டர் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். தேங்க்யூ. நீங்கள் சொல்லுங்கள் லைக் ஹவு இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்களும் கருடன்லேயும் அதே மாதிரி தான். லைக் உங்களை சுற்றி எல்லாருமே தேர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான இல்லை எஸ்டாப்ளிஷ்டான பர்ஃபார்ம்லி ரொம்ப நல்லாவே வெல்லாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆட்கள் தான். பட் அந்த இடத்துல இண்டிவிஜுவலாக நம்மளோட டேலண்ட் தான் ஷோகேஸ் பண்ணுறது. நீங்கள் சொன்ன மாதிரி அவனை விட்டுறா அப்படிங்கிற அளவுக்கு ஒருத்தன் கோப்புறான்னா அது எண்ட் ஆஃப் த டே நம்மளோட இண்டிவிஜுவல் டேலண்ட் தான். பட் அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க ஒரு ஆர்டிஸ்ட்டாக? இப்போ நிறங்கள் மூன்றுலேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ எஸ்டாப்ளிஷ்டான ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ உங்களோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு நீடடாக இருக்குது ஒரு கேரக்டர் பிளேயில்? செகண்ட் டைரக்டர் ஆக்ஷன் கத்துறதுலேருந்து தட்ஸ் இட். ஐ ஃபர்கெட் அவர் ரஹ்மான் சார் ஆர் ஐ ஃபர்கெட் இட்ஸ் அதர்வா. நானும் அந்த கேரக்டரும் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ வாட் எவர் எமோஷன் ஐ ஹேட் டு பிரிங் அவுட் இட் வில் பி ரா. I don't care much about what they are going to think about it, what everyone watching around us is going to think about it. First and foremost is me and him. We and him are having a conversation, let it out. That is my whole point in like shooting a scene. Same thing when நாங்கள் கார்டன் பண்ணும்போதும் அதே மாதிரி தான் இருந்தது. when we were shooting the fight sequences during the interval block now. சூரியனாவே வந்து பாராட்டினார், நல்லதுடா நீ இப்படியே இருந்துக்கோ சைலண்ட்டாக, நீ செட்டில்குள்ளே இருக்கியா இல்லையான்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது, நீ அவ்வளோ சைலண்ட்டாக இருக்காது, அது வந்து பேசுடா, பேசினாலும் நீ செம்மையாக பண்ணுறடா, சரி ஆனால் வந்து பேச எல்லாருக்கிட்டையும் வந்து தெரியணும் நீ இருக்கன்ட்டு. இல்லை சார் நான் சைலண்ட்டாக தான் இருப்பேன், நீங்கள் பண்ணுங்க, நான் என் ஷார்ட் வரும்போது நான் பண்ணுறேன். பட் when it comes when the director says action, that's it, I forget my audition. I get into whoever the character is and that's how I play my stuff out. Yeah, that's cool. நீங்கம்மா? சேம் ஆக்சுவலி. நம்ம ஆமா அந்த இடத்துல வந்து ஒரு ஃபேன் பாய் ஃபேன் கேர்லிங் அது பண்றது வந்து ஐ டோன்ட் திங்க் இட் வில் ஒர்க் அவுட். அவங்களுக்கும் அது டிஃபிகல்ட்டாக இருக்கும். நம்ம அந்த இடத்துல we have to become the character and justify that character. ஆப்வியஸாக கொஞ்சம் நர்வஸாக இருக்கும். பட் அது எப்படியாவது ஓடிச்சு அதை வெளியே வரணும். ஆமாம், என்னதான் இருந்தாலும் லைக் அந்த ஆக்ஷன் கட்டுக்கின் போய்ட்டு ஆப்போசிட்டில் சரத் சார் மாதிரி ஒருத்தங்க இல்லை ரஹ்மான் சார் மாதிரி சந்தான மாதிரி சார் போது லைக் அந்த ஒரு இதை
கட் பண்ணுறதுக்கான விஷயங்கள்? நான் வந்து யூஸ்வலாக அபி கொடுக்குற அந்த ரெஸ்பெக்ட் தாண்டி அந்த கேரக்டர் ஏதாவது ஆஃப் புட்டிங்காக பண்ணுச்சுன்னா நான் ஆஃப் கேமராவில் சார் சாரி ஃபஸ்ட் டே சொல்லிடுவேன், அவர் மேம் சாரி ஐ ஹாவ் டு டூ திஸ் பட் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் டு மேக் மை செல்ஃப் ஃபீல் அஃப்கோர்ஸ் தே ஆர் சீனியர்ஸ் ஃபார் த ரீசன். ஸோ நான் என்னோட சாரியை கேட்டுட்டு நான் அப்போ கம்ஃபர்ட் அதான் சாரி கேட்டோம்ல இப்போ கேரக்டராக மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ பிகம் கம்ஃபர்டபுள். பட் ஐ ஹவ் நெவர் ஃபேஸ்ட் எனி திங் எட் தட் கேரக்டர் பிரேக் பண்ணுற மாதிரிலாம். ஓகே, எனக்கு உங்களை மாதிரி ஒரு யூனிக்கான டைரக்டர் என்ன கண்டென்ட் கன்சியூம் பண்ணுறாரு, அவரோட வாட்ச் லிஸ்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாகவே இருக்கும். எஸ்பெஷலி ஆடியன்ஸ்க்கு உங்களுக்காக நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ விஷ் டு நோ லைக் உங்களோட கண்டென்ட் கன்சியூமிங் உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் இருக்க ஃபஸ்ட்டு 5 மூவிஸ்னால் என்னவாக இருக்கும்? இல்லை, பட் ரீசெண்டாக வந்து ஐ ஹவ் நாட் கன்சியூம் தட் மச் ஆஃப் கண்டென்ட் பிகாஸ் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆன் அதர் திங்ஸ். பட் வாட்ச் லிஸ்ட்டாக வந்து கேட்டிங்கன்னா ஆஃப் ஆல் டைம் ஃபர்ஸ்ட் இட் வில் பி கணத்தில் முத்தமிட்டால் அண்ட் தென் கம்ஸ் த ப்ரெஸ்டீஜ் பிகாஸ் தட் இஸ் ஒன் ஃபிலிம் தட் ஐ ஆல்வேஸ் லுக் அப் டு இன் டர்ம்ஸ் ஆஃப் the screenplay and stuff and all. And then there is this Spanish film called The Secret in Their Eyes. The Secret in Their Eyes. Okay. Yeah, I think it released back in 2010 or something. It won that பெஸ்ட் ஆஸ்கர் ஃபார் த ஃபாரின் லாங்குவேஜ் ஃபிலிம் வின் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். ஓகே, ஸோ கண்டிப்பாக எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, தெரிஞ்சுக்கிட்டோம். லைக் நீங்கள் அந்த ட்ரெய்லரோட கமெண்ட்லாம் நீங்கள் போய் செக் பண்ணிங்களான்னு தெரியல. ஜஸ்ட் ஃபார் நான் ஒரு இன்டர்வியூக்காக செக் பண்ணேன். தேர் ஆர் ஸோ மெனி பீப்புள் உங்களுக்காக விஷ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் உங்களை மாதிரி ஒரு டேரக்டர் வந்து கொடுக்கணும். they're not comparing yourself with other directors, but they personally wish like we want to see Mr. Karthik somewhere like அந்த மாதிரி ஒரு இடத்துல அப்படின்னு. ஐ ஹோப் நிரங்கல் மூன்று, நான் சொன்னேன்ல ட்ரெய்லருக்கே ஒரு ஸ்க்ரீன் பிளே தேவைப்படுது அப்படின்னு. யூஆர் மாஸ்டர் இன் தட். ஐ ஹோப் நிரங்கல் மூன்று இட் கோயிங் டு ஹிட் அகெயின் தி தியேட்டர்ஸ். எல்லார்கிட்டையும் அந்த டாக் இருக்கும் மறுபடியும் ஹி இஸ் பேக் வித் பேங் அப்படிங்கிற மாதிரி. தேங்க்யூ ஸோ மச் உங்களோட டைமுக்கு, என்டையர் டீம் அண்ட் காஸ்க்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர். தடைகள் 1000 கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில்.